பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28 சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆகினாலே என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில பல்லவிகளை பாடல்களை பாடி அவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவது என்பதை அருமையான பக்தர்கள் எழுதின பாடல்களை நாம் இணைந்து நாம் பாடுவோம். பிரைஸ் காட். Glory to God. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். என்னோடு கூட சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, எஸ் லார்ட். ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம். அன்பு கூறுவே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாம் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்லுங்களேன். உம்மை அல்லாமல் இயேசுவே யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க. என் இயேசையா என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே. எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு ஏமே. உம்மை அல்லாமல் யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலும் ஐயா நீர்தான் ஐயா. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க? எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவர் உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏமே. இம்மாயிலும் நீரே, மறுமாயிலும் நீரே. இம்மாயிலும் நீரே, மறுமாயிலும் நீரே. சொல்லுங்க. என்னாலும் என்னாலுமே ஐயா நீதானே.
என்னாலுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஆம் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் துதியும் கனமும் மகிமையும். அவரால் என்று வேறு ஒரு தேவன் இல்லை. அவர்தான் நமக்கு ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே துதிக்கு பாத்திரர். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, அவரை பாடாத நாவுகள் எவருமே இருக்கவே முடியாது. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏமே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுங்க, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக வாழாமல் யாருக்காக வாழுவேன். நம்புவேன் நான் எல்லா நாளுமே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். இயேசுவே, நான் உம்மையை நம்புவேன், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஆமென். எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுங்களேன், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மால் கூடும். சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, இயேசுவே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஓ சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. பிரியமானவர்களே, சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம் மீது அன்பு செலுத்தினவர். இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே. அவருடைய சீசன் என்ற ஸ்தானத்திலிருந்து கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே. ஏமே, சீசன் என்பவன் குருவை போலவே. சொல்லுங்க, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஆமென். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தரா சிஷ்யராகுவோம், சிலுவை சுமந்தரா சிஷ்யராகுவோம்.
நிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவரை நேசிக்கிறவரான இருப்பில் சொன்னார், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பட்ட பாடுகள், glory to God, அவர் நமக்காக தியாகம் பண்ணி இருக்கிறாரு. எவ்வளவு காரியங்களை நாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாம் செய்து முடிக்க வேண்டும். நான் உம்மை தேடுவே நாள் முழுதோ, நான் உம்மை நேசிப்பே வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. சொல்லுங்க, எனதெல்லாவற்றிலும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ராஜா, என் இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே என் இயேசுவே, என் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. Hallelujah, 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 hallelujah. எங்க தேசத்தின் மேல உங்க வல்லமை, உங்க பிரசன்னம் இறங்கட்டும். உங்களுடைய பிரசன்னத்தினாலே எல்லா மலைகள் குன்றுகள் உங்களுடைய பிரசன்னத்தினால உருகி போகும் என்று பார்க்கிறோமே. இந்த சிறிய ஆராதனையா இருந்தாலும் நீ பெரிய தேவனாயிருக்கிறீர். உம்மை ஒருவரும் ஆராதித்து நன்றி சொல்லி முடித்து விடவே முடியாது. 1000 பேர்களில் சிறந்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமானவர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட ஆராதித்த பிள்ளைகளை 1000 மடங்கு பெருக செய்ய, வேதனையோட துக்கத்தோடு குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் எல்லா கோணலானவர்களை செவையாய் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம்.
ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, இன்றைக்கு நான் ஆராதனையில் குறிப்பிட்ட அந்த வசனத்தின்படி, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, வேதத்தில் யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை நேசிச்சாங்களோ, கர்த்தர் மேல அன்பு வைத்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே இந்த டெலிவிஷன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில எதுவும் ஒரு நன்மை நடக்காது போல் இருக்கிறதா? ஒன்று செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ரோமர் 8:28 நாம் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது தீமை நடக்கிற போல இருக்கலாம், ஆனால் உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிக்கிற ஆளா இருந்தால் தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். இப்போது இருக்கிற சூழ்நிலை பார்த்து எது எடுத்தாலும் எனக்கு எல்லாம் தோல்வியாக தான் இருக்குது, தீமையாக தான் இருக்குது, குழப்பமாக தான் இருக்கு நினைக்கிறீங்களா? இந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். வேத வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரை நேசிக்கிறது என்பது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அவரை நேசிப்பதற்கு அப்படி என்ன நமக்கு செய்திருக்கிறார், அதை நாம் தியானிக்க வேண்டும். நாம் வேதத்தில் பார்க்கும்போது அதே ரோமரில் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஏன் நான் ஆண்டவரை நேசிக்கணும்? உலக பிரகாரமான கூட ஒருவேளை நண்பர்கள் மத்தியிலே, குடும்பத்தில் யாராகிலும் நமக்கு உதவி செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? நேசிப்போம், இல்லைன்னா நேசிக்க மாட்டோம். அல்லது தூரம், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நம்ம கவனிக்கணும். காட் இஸ் லவ். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். ஏன் நேசித்தார்? நம்ம இடத்துல ஒரு தகுதியும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது நாம் பாவிகளாக இருந்தோமா? ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்கதான் ஆகணும். ரோமர் 3:23 சொல்லுகிறது. இதே ரோமன்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய பார்வையில் எல்லாம் இந்த உலகத்துல பணக்காரர்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படித்தவர்களா படிக்காதவர்களா இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், யாரா இருக்கட்டும், எல்லாரையுமே சொல்லப்படுகிறது பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக்கி. அப்ப பாருங்க, ஒரு பாவ மீட்பு தேவை. பாவத்திலிருந்து மனுஷனுக்கு ஒரு விடுதலை தேவை. அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியில அவர் நமக்காக இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா பல பலிகளை செலுத்தணும். ஆடு, மாடு, கோழி கூட சில செலுத்துறாங்க, தெரியாம செய்யறாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமத்தில், நியூ டெஸ்ட்மெண்ட்ல, புதிய ஏற்பாட்டில் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே பலியாக கிறிஸ்து நமக்காக பலியானதுனால, அவர் நமக்காக, அதாவது பலி செலுத்துற முக்கியம் அல்ல, பலி செலுத்துகிற நபர் முக்கியம், பலியாகிறவர் முக்கியம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமான இரத்தம் நமக்கு தேவை. பாவம் மன்னிப்பு, மீட்பு, பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கை விடுதலை வேணும்னு சொன்னா பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. புருஷனை அறியாமல் கண்ணின் வயிற்றிலே பரிசுத்த ஆவினாலே, glory to God, உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு, அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்காக அவர் மரித்ததனால, வேதம் சொல்லுகிற பாருங்க 5:7 வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி தந்து உங்களை என்னையும் மீட்கும்படியாக கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நாமும் அவரை ஒருவேளை நம்ம நல்லா கவனிக்கணும். நம்மிடத்துல ஒன்றுமில்லாத நம்மிடத்துல நம்மை நேசித்தார். வேதம் சொல்லுகிற அக்கிரமக்காரர்களா இருந்தோமா, பாவிகளா இருந்தோமா, ஆனா கடவுள் நம்மளை வெறுக்கல, நம்மளை நேசிச்சார். இந்த நன்றி கடனாக நாம் என்ன செய்யணும்? அவரை நாம் நேசிக்கணும் அல்லவா? அவரை நேசிக்கணும் அல்லவா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என்ன என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 86ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், தாழ்ந்த பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர்,
1 கொரிந்தியர் 2:9 பார்க்கும்போது பேதுருல வாசிக்கிறோம். என்ன வார்த்தை? அந்தகார இருளிருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்தார். பாவத்தில் சாபத்தில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து நம் மீது அன்பு வைத்ததுனால தான் தூக்கி எடுத்தார். இல்லைன்னா செஞ்சிருக்க முடியாது. பாருங்க, நாம கூட ஒருவரை வெறுக்கிற ஆளா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா நீங்க அவங்கள நேசிக்கிற ஆளா இருந்தா ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு எண்ணம் வந்துடும். இயேசு நம்மிடத்துல ஒன்றும் இல்லாத பட்சத்துல பாவிகளா இருக்கையில அவர் நம் மீது அன்பு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளா இருக்கையில் அதே சில வசனங்களை வேதத்தில் நான் கோடிட்டு காண்பிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எபேசியர்ல 1 அதிகாரம் 7 நீங்கள் பார்க்கும்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினதுனால, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால, மரித்ததுனால, நம் மீது அன்பு செலுத்ததுனால இவையெல்லாம் அவர் செய்து முடித்தார். இந்த இயேசுவை, இந்த ஆண்டவரை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பிரதான கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை நேசிக்கிறவளாய் மாற வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இதற்கு ஒப்பனையான இன்னொரு கட்டளை இருக்கிறது. அதுல 39 வசனம் பாருங்க. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும், 2வது பிறரை நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பார்க்கும்போது சிலுவையில் அறைந்தவர்கள், சாட்டினால் அடித்தவர்கள், முள்மூடி சூட்டினவர்கள், காரி துப்பினவர்களை எல்லாரும் மன்னித்தார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார் என்று சொல்லி சிலுவையில பாடுபட்டு கொண்டிருக்கிறார். வேதனை அனுபவித்துக் கொண்டே தன்னுடைய எதிரிகள் சத்ருவினாலே அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையும் போதே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறேன் சொன்னால், the God's love ஸ்பெஷல். அது விசேஷமானது. நம்மிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது அவர் நம்ம நேசித்தான். அதுதான் முக்கியமான ஒரு மனுஷன். நம்ம கிட்ட ஏதாவது இருந்தா நம்மளை நேசிப்பான், நம்மளை சுத்தி சுத்தி வருவான். நம்ம கிட்ட ஏதாவது நன்மை இருந்தா, நம்ம ஏதாவது செஞ்சேன்னு சொன்னா. ஆனா கர்த்தர் பாருங்க, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நன்மை நம்ம இல்லை, நம்ம இடத்துல இல்லை. ஆனால் நம்மை நேசித்தார், நமக்காக தியாகம் பண்ணினார். நம்ம நினைக்கலாம் சில நேரத்தில், நான் ஆண்டவர் தான் ஏன் நேசிக்கிறேன், நான் ஆண்டவர் தான் ஏன் வணங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்றதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஸோ கர்த்தரை நேசிக்கிறது என்ன? வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கிறது அடையாளம் என்ன? 1 யோவான் 5ஆம் அதிகாரம், glory to God, 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நான் இப்ப சொன்னல, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு நேசிக்கணும்னு சொன்னல, அன்பு கூறணும்னு சொன்னல, அது ஒரு பெரிய பாரமே இல்லை. நீ இதை பண்ணு அதை பண்ணு, கடவுளை தேடுறதுக்கு அவரை நேசிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் எதுவுமே இல்லை. ஒன்று சின்ன ஒரு காரியம்தான். இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ பாருங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்றோமே, அவருடைய கற்பனைகளை கை கொள்றோமா? அவருடைய கற்பனைகள் பாரமானவில் அல்ல. இந்த உலகத்தில் அவர்தான் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் அன்பு கூறுவது. வேதத்தில் யோவான் 5:25 சொல்லப்படுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறதுனால, அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால, விசுவாசம் வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? நான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர் 8:28, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்வார்.
உண்மையா நேசிக்கிறவங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா ஏற்கனவே ஒன்றுமில்லாத நம்மிடத்துல அவர் நம்மளை நேசிச்சாரு. அப்ப அவரை நேசிக்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமான அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வார். அந்த நேசிக்கிறது அடையாளம் என்ன? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 சில வசனம் பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. இது நிறைய காரியம் சொல்லுது. அன்பு இல்லைன்னா இன்றைக்கு அநேகர் பாருங்க, காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நான் அன்பா தான் இருக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லும். மற்றவங்களெல்லாம் விரோதிக்கிறது, பகைமை, கசப்புகள், விரோதங்கள், சண்டைகள், பிறரை மன்னிக்காதது. பாருங்க, சபைக்கு வர்றவங்க கூட, பைபிள் வாசிக்கிறவங்க கூட, ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் கூட, இயேசுநாதர் அறிந்தவங்க கூட சிலர் இப்படி இந்த மிஸ்டேக் பண்றாங்க. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் அவருடைய இரத்தத்தினால, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுனால அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த இயேசுவை யாரெல்லாம் உண்மையா நேசிக்க போறீங்க? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். Glory to God. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், ரோமர் 8:28 அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இப்போது நடக்கிறதெல்லாம் தீமையா இருக்கிறதா? குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறது, திருமண காரியங்கள், லேண்டு பிரச்சனை, அந்த குழப்பம், இந்த குழப்பம், எதுவா இருக்கட்டும், ஆண்டவரை நேசிக்கிறத நீங்க விடாதீங்க. ஆண்டவர் உறுதியா படித்துக் கொள்ளுங்க. Glory to God. Hallelujah. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடுவார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்பார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு ஆண்டவர் பிரியப்படுகிறதை நாம் செய்கிறது தான் அன்பு கூறுவது. அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு கூறுவது என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் அவருடைய கற்பனை பாரமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுன்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், ஒரு சபையில் அங்கத்தினராய் மாறணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்றென்றும் சந்தோஷம், சமாதானம், விடுதலை, ஜெயம் கட்டளைவீராக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் தேவை. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மூலமாக சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். பொருத்தனை செய்யுங்கள், இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகை இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யல. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய்